அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திருவாரூர் தியாகராஜரோட ஆலயத்தில் வந்து தெற்கு பிரகாரத்தில் வந்து ரௌத்ர துர்க்கைன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த துர்க்கை. இந்த ராமபிரானுடைய பாட்டனார் என்று சொல்லப்படக்கூடிய திலீப மகாராஜா நாட்டை இழந்தபோது தங்கள் குலகுரு வசிஷ்ட முனிவரை வந்து ஆலோசனையின்படி திருவாரூர் தியாகராஜரை வழிபட்டு ரௌத்ர துர்க்கையை வழிபட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இழந்த சாம்ராஜ்யங்களை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ரௌத்ர துர்க்கை ரொம்ப விசேஷமானது. அப்போது இந்த ரௌத்ர துர்க்கையை வழிபடும் பொழுது வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமாக இழந்த செல்வத்தை பெறலாம். இன்னொரு நிறையா பேர் என்ன தப்பு வந்து எலுமிச்சை மரத்தில் வந்து தீபம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. துர்க்கையை வந்து 100% குங்கும அர்ச்சனையில் பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிறது தான் விசேஷம். எலுமிச்சை மரத்தை பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு ஜூஸ் போட்டு குடிங்க, ரொம்ப விசேஷம். இதை மட்டும் பண்ணுங்கள். எலுமிச்சை மரத்தில் அறுத்து விளக்கு போடுறது அதை பண்ணுறதெல்லாம் தயவுசெய்து பண்ணுங்கள். விளக்கு போகிற மாதிரி